பவுல் சீலா வந்து சிறைச்சாலை கதவுகள் வந்து உடைந்து தெரித்ததுன்னு நம்ம பார்க்கலாம். அந்த ஒரே ஒரு தனி மனிதனை கொண்ட பவுலை தமஸ்கு வீதியில் ஆண்டவர் சந்திச்சார். இங்கே இருக்குது, நம்ம துபாயில் தமஸ்கு வீதி இருக்குது. பார்த்தீங்கன்னா இசைஸ் பக்கத்தில் இருந்த ரோடு பேர் தமஸ்கு ஸ்ட்ரீட். இங்கேயோ யாரோ கேள்விப்பட்டு அந்த வீதியோட பேருக்கு வச்சுருக்காங்க டமஸ்கஸ் ஸ்ட்ரீட். டமஸ்கு ஸ்ட்ரீட்டில் தான் பவுலை சந்தித்தார். பவுலை கொண்டு புதிய ஏற்பாட்டில் முக்கால்வாசி பாகங்கள் எழுத வச்சார். தனி மனிதனை கொண்டு எத்தனையோ இன்னல்கள், பாடுகள், வேதனைகள், நிர்வாணம், தண்ணியிலே ஒரு நைட்டு தான் இருக்காரு. இவ்வளோ கஷ்டப்பட்ட மனுஷன், ஆண்டவர் பெரிய ஸ்காலரு, கத்தருக்காக எல்லாத்தையும் விட்டு தூசியும் குப்பையுமா என்று பவுல் வந்தார். அப்படிப்பட்ட பவுல் சீலாவை ஜெபிக்கும் போது சிறைச்சாலை கதவுகள் உடைந்தது. ஆனால் பவுல் சீலாவை வெளியேறல பார்த்து அப்படியே அவங்க உள்ளே உட்காந்துருக்காங்க. ஏன்னா எல்லா தோல்ச்சைகளையும் கொண்டுருவான், எப்படி தப்பிக்க விட்டு அப்படியே எப்படிங்க அது நடந்துன்னு சொல்லி அவங்க அந்த காலத்தில் இருக்குதுல்ல அப்படியே நிற்கிறாங்க. இயேசுவின் அன்பை சொல்லி இயேசு போலாது இயேசுவின் அன்பை சொல்லி இயேசு போலாது கலகலமா